அன்பார்ந்தவர்களே, இறை இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களையும் ஜெபத்தையும் உரித்தாக்கி பாஸ்கா காலம் 5ஆம் ஞாயிறு வழிபாட்டு சிந்தனைகளை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். சீனாய் மலையில் மோசே வழியாக கடவுள் கொடுத்த 10 கட்டளைகள் 2 கட்டளைகளில் அடங்கும். அதாவது இறை அன்பு, பிறர் அன்பு என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இறை அன்பும் பிறர் அன்பும் இரு வேறுபட்ட பரிமாணங்கள் அல்ல, மாறாக ஒன்று மற்றொன்றால் முழுமை பெறுகிறது. இந்த புதிய கட்டளையைத்தான் இயேசு இன்றைய நற்செய்தியில் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்கிறார். மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுவது போல, இவ்வுலகில் எல்லோருக்கும் இலவசமாக கிடைக்கும் ஒரு கொடை என்னவென்றால் அது இறைவனின் அன்பு. இந்த இறைவனின் அன்பு நம் உள்ளத்தில், உணர்வில், எண்ணத்தில் நிரம்பி வழியும் போது நாம் செல்லும் இடமெல்லாம் நம்மை அறியாமலேயே அந்த அன்பு பிறரை கவரும். இறைவனை அனுபவித்தவர்களால் பிறரை அன்பு செய்யாமல் இருக்க முடியாது என்பதற்கு சிறந்த உதாரணம் நம் காலத்து புனிதை அன்னை தெரசா. வெறும் 5 ரூபாய் மட்டுமே வைத்துக்கொண்டு தனிநபராக கல்கத்தா மாநகர தெருக்களில் இறங்கிய அன்னை தெரசா நோயாளிகளுக்காக முதலில் அவர் கண்ட மருத்துவமனை ஒரு இந்து கோவிலின் முற்றம்தான். இந்து சமயத்தினர் இதற்கு மறுப்பு தெரிவித்த போது இவர் செய்த பணியை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். ஒரு நிருபர் அன்னை தெரசாவை பேட்டி எடுக்கும்போது, கோடி ரூபாய் கொடுத்தால் கூட நாங்கள் செய்ய முடியாததை நீங்கள் மட்டும் எப்படி செய்ய முடிகிறது என்று கேட்க, நானும் 1 கோடி ரூபாய் கொடுத்தால் கூட இப்பணியை செய்ய மாட்டேன். ஆனால் இயேசுவின் அன்புக்காக இவற்றை செய்கிறேன். ஏனென்றால் துன்புறும் ஒவ்வொரு மனிதரும் எனக்கு இயேசுவாகவே தென்படுகிறார் என்ற அவரின் இறை அன்பு பிறர் அன்பில் வெளிப்பட்டது. பெல்ஜியத்தில் பிறந்து அமெரிக்காவில் மலாக்காய் தீவில் தனிமைப்படுத்தப்பட்ட தொழுநோயாளிகளுக்காக 16 ஆண்டுகள் பணி செய்து அதே தொழுநோயால் பாதிக்கப்பட்ட போதும் கூட சிகிச்சைக்காக வெளியே செல்லாமல் அதே தீவில் அம்மக்களோடு வாழ்ந்து மரித்த தம்பியான் அடிகளார் இறை அன்பின் பிரதிபிம்பம் தானே. அன்பு செலுத்துங்கள், காலம் குறைவாகவே இருக்கிறது என்ற செவிலியர்களின் தாய் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் போரில் காயமடைந்த வீரர்களுக்கு மனம் கோணாமல் இரவு பகலாக சிகிச்சையளித்து தாய் போல கவனித்து கொண்டார். அதன் விளைவாக 48% இருந்த வீரர்களின் உயிரிழப்பு வெறும் 2% குறைந்தது. அன்பை மட்டுமே மருந்தாக வைத்து சேவை செய்த இவர் இறை அன்பின் பிரதிபிம்பம் தானே. பிரான்சிஸ் பேகன் என்பவர் நம் இறப்பின் போது கண்ணீர் சிந்துவதற்காக திரண்டு வரும் மக்கள் கூட்டத்தை கொண்டே நம் வாழ்வை எப்படி வாழ்ந்தோம் என்பதை அளவிட முடியும் என்கிறார். பிரான்சிஸ் பேகனின் இக்கூற்றை 21ஆம் நூற்றாண்டில் உண்மையாக்கிய சிலரை பற்றி கூற விரும்புகின்றேன். ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களின் குரலாக, அமைதியின் தூதுவனாக வாழ்ந்து ஏப்ரல் 21 அன்று மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறைவில் கலந்து கொண்டு கண்ணீர் சிந்திய கூட்டம் அவரது அர்த்தமுள்ள வாழ்க்கையை பறைசாற்றுகிறது. சொத்துக்களை குவித்து சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பணக்காரர்களின் மத்தியில் திருமணமே செய்யாமல் தனது கோடிக்கணக்கான சொத்துகளால் ஏழை மக்களின் துயர் போக்கிய மறைந்த தொழிலதிபர் ரட்டன் தாத்தா இறந்தாலும் மக்கள் மனதில் வாழ்பவர். சமீபத்தில் காஷ்மீர் பஹல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் தன் தாய், மனைவி, குழந்தைகளை தவிக்க விட்டுவிட்டு தனது குடும்பத்தையும் பாராமல் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்ட பெண்ணை காப்பாற்ற துப்பாக்கியை பிடுங்கும்போது குண்டடிப்பட்டு இறந்த 29 வயதே ஆன சையத் அடில் ஹுசைன் பிறர் அன்பின் பிரதிபிம்பம் தானே. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக என்கிறது கிறிஸ்தவம். அன்பு காட்டாதவர் அன்பு காட்டப்படமாட்டார் என்கிறது இஸ்லாம். குற்றம் சொல்ல 1000 காரணம் இருக்கலாம், ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம்தான்,
அன்பு, அன்பு மட்டும்தான் என்கிறது இந்து மதம். பொறுமை, நன்மை செய்தல், சகிப்புத்தன்மை, பிறர் நலம், நல்ல எண்ணம், உண்மை, நம்பிக்கை, மன உறுதி, எதிர்நோக்கு என்பவை அன்பின் பரிமாணங்களாக கூறுகிறது திருவிவிலியம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகமும் பவுலும் பர்னபாவும் இறைவன் மீது அன்பு கொண்டதால் அவரால் படைக்கப்பட்ட இறை மக்களையும் இறைவன் மீது அன்பும் நம்பிக்கையும் கொண்டு வாழ வழிநடத்துவதை காண்கிறோம். திருவெளிப்பாடு நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய இரண்டாம் வாசகம், இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது, அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார் என்ற வசனத்தின் மூலம் மனிதம் எங்கெல்லாம் மதிக்கப்படுகிறதோ, அன்பு செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் இறைவனின் பிரசன்னமும் இருக்கிறது என்கிறது. 8 ஆண்டுகள் மிஷனரியாக பெருவில் பணி செய்து இன்று 267வது திருத்தந்தையாக இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நம் திருத்தந்தை 14ஆம் லியோவும் அவரது வாழ்வும் பணியும் நமக்கு எடுத்து காட்டுவது பிறர் அன்பையே. இந்த உலகில் நாம் நம் கண் முன்னால் காணும் ஒவ்வொருவரையும் நேசிக்க இயலவில்லை என்றால் கண்ணுக்கு தென்படாத கடவுளிடம் எவ்வாறு அன்பு செலுத்த இயலும்? நம் வாழ்வில் என்றாவது தெரியாத துன்பத்தில் உழல்கின்ற நபர்களுக்கு நம் அன்பை காட்டியுள்ளோமா? காந்தம் தன்பால் அனைத்தையும் ஈர்க்கும் தன்மையுடையது. அதுபோலவே அன்புறவு கொண்டவர்களும் பிறரை தங்கள் பால் ஈர்த்து கொள்ளும் குணமுடையவர்கள். இரும்பை தன்பால் ஈர்க்கும் காந்தத்தைப் போல அன்பால் பிறரை நம்பால் ஈர்த்து கொள்ளும் நல்ல உள்ளம் பெற இறையருள் வேண்டி ஜெபிப்போம். அன்பு இறைவா, ரவீந்திரநாத் தாகூர் கூறுவது போல எங்கள் அன்பை இரகசியமாக வைத்திருக்காமல் நல்ல நல்ல செயல்கள் மூலம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வரம் தாரும். ஆமேன்.